டைப்ஸ் ஆஃப் skeletal மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இப்போ skeletal மசில் பற்றி பார்த்தோம். அதில் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, விதவிதமான கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் டூ ப்ரைமரி டைப்ஸ் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். என்னென்ன? ஐசோடோனிக் அண்ட் ஐசோமெரிக். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது கரெக்டாக வந்து தெர் ஆர் டூ டைப்ஸ்னு எழுதிட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் பிலோ தட் ஐசோமெரிக் கான்ட்ராக்ஷன்னு எழுதணும். The types of contraction depends on the changes in the length and tension of the muscle fiber at the time of its contraction. So muscle oda length and tension. Okay, and the tension muscle fiber இருக்குல்ல அதனோட லெங்த்தும் எப்படி டென்ஷன் வந்து ஹவு லாங் இட் எக்ஸ்டென்ஸ் அந்த மாதிரி டைம். ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த டைப்ஸை நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஐசோடானிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? ஐசோனா சேம், டோன் வெயிட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. In isotonic contraction அதில் என்ன ஆகுதுன்னா the length of the muscle changes but the tension remains constant. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணோம். இதில் length of the muscle வந்து சேஞ்ச் ஆகுது, டென்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. Here the force produced is unchanged. Example, lifting dumbbells. Dumbbells exercise யூஸ்வலாக பண்ணுவோம், டம்பிள்ஸ் தூக்கிறது அண்ட் வெயிட் லிஃப்டிங். இதுதான் ஐசோமெரிக் கான்ட்ராக்ஷன். இதில் வந்து ஐசோனா சேம், metricனா distance. In isometric contraction, the length of the muscle does not change, but the tension of the muscle changes. So, இது ரெண்டுக்கும் difference between isotonic contraction and isometric contraction அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் எழுதினோம். அதே மாதிரி இதில் ஆப்போசிட் சைடில் இந்த ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்க ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் the length வந்து does not change but the tension of the muscle changes. எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னாக்க புஷ்ஷிங் அகெயின்ஸ்ட் அ வால், ஹோல்டிங் அ ஹெவி பேக். ஓகே, ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் சேஞ்ச்டு ஹியர். அந்த இடத்துல ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் அன்சேஞ்ச். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டாங்கன்னா கரெக்டாக 2 மார்க்ஸ்னு வந்ததுன்னா இதில் 2 இருக்குது டிஃப்ரென்ஸு வித் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஐசோமெட்ரிக்லேயும் 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் skeletal muscle fibers. Types of skeletal muscle fibers பார்க்க போகிறோம். The muscle fiber can be classified on the basis of their rate of shortening, either fast or slow, and the way in which they produce the ATP needed for contraction. ஸோ எப்படி ஏடிபி வந்து ஏடிபிங்கிறது ஒரு எனர்ஜி இல்லையா? ஸோ அந்த எப்படி ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். எய்தர் ஆக்சிடேட்டிவ் ஆர் கிளைகோலைட்டிக். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தா டைப்ஸ் ஆஃப் skeletal muscle fiber. The muscle fibers can be classified on the basis of their rate of shortening. ஸோ ஷார்ட் ஆகிறது இல்லையா, சுருங்கிறது. ரேட் ஆஃப் ஷார்ட்டனிங் எய்தர் ஃபாஸ்ட்டாக சுருங்கிறது அண்ட் வே ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ. அந்த ஒன் ஃபஸ்ட் பாயிண்ட் அது ஃபாஸ்ட்டாக சுருங்கும் இல்லைன்னா ஸ்லோவாக சுருங்கிறது. அண்ட் த வே தே ப்ரொடியூஸ் ஏடிபி நீடட் ஃபார் கான்ட்ராக்ட். அப்படிப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுற விதத்தை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா எய்தர் ஆக்சிடேட்டிவ் ஆர் கிளைகோலைட்டிக். ஃபைபர்ஸ் கண்டெய்னிங் மயோசின் வித் ஹை ஏடிபேஸ் activity are classified as fast fibers and with lower ATPase activity are classified as slow fiber. So fast fiber, slow fiber ரெண்டு விதமாக தான் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் நோட் ஒன்று எடுத்துனீங்கன்னா அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அப்படியே வந்து ஹைஃபன் போட்டு போட்டு எழுதி வச்சுனிங்கன்னா அதை அந்த ஹைஃபன் போட்டு போட்டு ஜஸ்ட் ஒரு கேப்ஷன் மாதிரி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுன்னா அப்படி அதை பார்க்கும்போதே ஃபுல்லாக இந்த பேரா பூரா நமக்கு ரீகலெக்ட் ஆகிற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். அர்த்தத்தோடு படிச்சுனா தான் நமக்கு ரீகலெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ஃபைபர், ஸ்லோ ஃபைபர்னு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபைபருங்கிறது எப்படி சொல்கிறோம், ஸ்லோ ஃபைபருங்கிறது எதனால் சொல்கிறோம் அப்படிங்கிறத படிக்கணும். ஃபைபர்ஸ் தட் கண்டெயின் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா and have a high capacity for oxidative phosphorylation are classified as oxidative fibers. ஸோ நிறைய மைட்டோகாண்ட்ரியா உள்ள ஃபைபர்ஸ், அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன், ஹை கெப்பாசிட்டி ஃபார் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சச் ஃபைபர்ஸ், அந்த மாதிரி ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிளட் ஃப்ளோ டு டெலிவர் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு மசில்ஸ். இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
delivering oxygen and nutrients to the muscle. The oxidative fibers are termed as red muscle fiber. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் சொன்னோன்னாக்கா ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் படிச்சிட்டோம். அதர் நேம் சொன்னோன்னா ரெட் மசில் ஃபைபர்னு கூட அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஃபைபர்ஸ் தட் கண்டெயின் few mitochondria but possess a high concentration of glycolytic enzyme and large stores of glycogen are called as glycolytic fibers. ஸோ இப்போ glycolytic ஃபைபர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த glycolytic ஃபைபர்ஸில் நிறைய glycolytic enzymes இருக்குது and it stores glycogen, large storage of glycogen இருக்குது. The lack of myoglobin gives pale color to the fibers. So myoglobin absent இருக்கிறதுனால pale கலராக இருக்க fibers, so they are termed as white muscle fibers. That's all. Red muscle fiber, white muscle fiber ரெண்டு இருக்குது. So oxidative fibers are called as red muscle fibers. Glycolytic fibers are called as white muscle fibers. ஸோ இப்படி நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ரெட் மசில் ஃபைபர், கிளைகோலைட்டிக் ஒயிட் மசில் ஃபைபர். அட் த சேம் டைம் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ்னு பார்த்தோன்னாக்க இட் டெலிவர்ஸ் ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் டு மசில். கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ்னு பார்த்தோன்னா ஸ்டோர்ஸ் லார்ஜ் quantity, large storage of glycogen takes place. Lack of myoglobinன்றதுனால ஒயிட் கலராக, அதாவது பேல் கலராக இருக்கிறதுனால ஒயிட் மசில் ஃபைபர்னு இதுக்கு நேம் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 3 types based on the above classification. ஸோ above நீங்கள் இங்கே பார்த்த கிளாசிஃபிகேஷனை வச்சு ஃபர்தராக இதை டிவைட் பண்ணுறோம். எப்படின்னா they are slow oxidative fiber, fast oxidative fiber and fast glycolytic ஃபைபர். ஃபர்தராக 3 விதமாக இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆக்சிடேட்டிவ் ஃபைபர், கிளைகோலைட்டிக் ஃபைபர். இந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு அடுத்து வருது ஸ்லோ ஆக்சிடேட்டிவ், ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் அண்ட் ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ்னால் என்ன? ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ஹேவ் லோ ரேட் ஆஃப் மயோசின் ATP hydrolysis. ஓகே, மயோசின் ATP hydrolysis இது லோவாக இருக்குது. பட் ஹாவ் எபிலிட்டி டு மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ATP. It has the ability to make large amount of ATP. These fibers are used for prolonged regular activities such as long distance swimming. Long distance runners have high proportion of these fibers in their leg muscle. ஸோ ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணுறதுக்கும் ரொம்ப தூரம் இது ஓடுறதுக்கும் அப்படி இருக்கிறவங்க கிட்ட இந்த லெக் மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படிப்பட்ட லெக் மசிலில் தான் இந்த லோ ரேட் ஆஃப் மயோசின் ATP ஹைட்ரோலைசிஸ் நடக்கும். பட் ஹாவ் எபிலிட்டி டு மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ATP. ஓகே, இந்த ஃபைபர்ஸ்லாம் இந்த 2 ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது. ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், தே ஹாவ் ஹை மயோசின் ATPase ஆக்டிவிட்டி அண்ட் கேன் மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ATP. தே ஆர் பர்டிகுலர்லி சூட்டட் ஃபார் ரேப்பிட் ஆக்ஷன். வேகமாக செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் which have myosin ATPase activity but cannot make as much ATP as oxidative fibers. Oxidative fibers எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இதுங்க ATP ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தியர் சோர்ஸ் ஆஃப் ATP இஸ் கிளைகாலிசிஸ். ஸோ கிளைகாலிசிஸ் சைக்கிள்லேருந்து வரக்கூடிய ATP தான் இங்கே கிடைக்கக்கூடிய ATP. அதனால் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. These fibers are best suited for rapid intense actions such as short sprint at maximum speed. So இந்த intense actionsக்குலாம் தான் இது யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபைபர்ஸ். ஓகே, விச் இது நீங்கள் ஜஸ்ட் எப்போவுமே ஒரு லெசன் இருந்ததுன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கிறது டூ யூ நோ பாக்ஸை அப்படி ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகே, எப்போவுமே. அடுத்தது skeletal system and its function. The skeletal system is constituted by a framework of bones and cartilages. போன்ஸ்னாலையும் கார்டிலேஜஸ்னாலையும் உருவாக்கப்படுறது தான் skeletal system. It is derived from the embryonic mesoderm.
எம்ப்ரியானிக் மீசோடர்ம்லேருந்து தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே டெவலப் ஆகுது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ங்கிறது மீசோடர்ம் லேயர்லேருந்து தான் வருது. மசில்ஸ் ஆர் அட்டாச் டு தி போன்ஸ் by means of tendons and provide the necessary force requirement for the bones of the skeleton to operate as levers. There are 3 types of skeletal system. They are ஸோ ஒரு லீவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி புள்ளி லீவர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் கூட பார்த்துருக்கோம். ஒரு லீவர் எப்படி ஆக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெண்டான்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போன்ஸோடு அட்டாச் ஆகக்கூடியது. மசில்ஸ் ஆர் அட்டாச் டு தி போன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டெண்டான்ஸ். மசில்ஸ் எல்லாம் ஒரு போன்ஸோட ஒன்றி இருக்கிறதுக்கு காரணம் இந்த டெண்டான்ஸ். இந்த டெண்டான்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்னென்னா ஒரு லீவர் ஆக்ஷன் கொடுக்க முடியுது. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் which is found in soft bodied invertebrates. ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இல்லாத ஜீவராசிகள். வெர்டிபிரேட்ஸ் நாமெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லோரும் வந்து வெர்டிபிரேட்ஸில் வர மேமல்ஸ் எல்லாம். இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபுல்லாக வந்து என்னென்னா முதுகெலும்பு மெயின் கிளாஸிஃபிகேஷன் அப்படி தான் நம்ம படிப்போம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் which is found in soft bodied invertebrates. It is a fluid filled cavity encircled by muscle. ஸோ ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி மாதிரி இருக்கும், சுற்றி மசிலாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எர்த்வார்ம். ஓகே, எர்த்வார்முக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் இருக்குது. எக்ஸோஸ்கெலிட்டன் நெக்ஸ்ட். எக்ஸோஸ்கெலிட்டன் which is found in invertebrates. It is a rigid hard case present outside the body of the animal. ஸோ காக்ரோச்சை பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் வந்து நல்ல கொஞ்சம் திக்காக இருக்கும், ஹார்ட் கேஸாக இருக்கும், பாடி கவரிங்கே ஹார்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் காக்ரோச். நெக்ஸ்ட் எண்டோஸ்கெலிட்டன் which is found inside the body of vertebrates. It is composed of நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, இன்சைட் த பாடி. நம்ம தான் வெர்டிபிரேட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் மேமல்ஸ் எல்லாம் வெர்டிபிரேட்ஸில் வரும். ஸோ உடம்புக்குள்ளே இருக்கிறது இந்த எண்டோஸ்கெலிட்டன்னு சொல்லப்படுறது. என்னென்னதுனால அது உருவாகப்படுறது அப்படின்னா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ் சரௌண்டட் பை மசில்ஸ். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங். ஸோ ஃபஸ்ட்டு எர்த்வார்ம் எக்ஸாம்பிளாக பார்க்குறோம், நெக்ஸ்ட்டு காக்ரோச், நெக்ஸ்ட்டு ஹியூமன் பீயிங்காக வருது. எக்ஸோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன், காக்ரோச் அண்ட் ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் வருது. ஒரு டெஃபினேஷனும் கிளியராக இருக்கணும் நமக்கு. அப்போ தான் வந்து சின்ன சின்ன மார்க்ஸுக்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 1 மார்க் 2 மார்க்ஸில் வரும்போதெல்லாம் எக்ஸாம்பிளோடு எழுதணும், இல்லைனாக்க ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. இன் ஹியூமன் பீயிங் skeletal system is made up of 206 bones and cartilages. ஸோ நம்மளோட skeletal system அப்படின்னு எடுத்தனாலே போன்ஸ்னா 206ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இட் இஸ் grouped into 2 principal divisions. ஸோ அது 2 விதமாக பிரிக்கிறோம், axial skeleton and appendicular skeleton. ஸோ axial skeleton consists of 80 bones, appendicular skeleton consists of 126 bones. axial skeleton, appendicular skeleton ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ axial skeleton 80 bones and appendicular skeleton 126 bones.